ஒரு காலத்தில் ஒரு குடும்பத்தில் 16 பேர், 12 பேர், 10 பேர், குறைஞ்சபட்சம் 8 பேர் இருந்ததெல்லாம் உண்டு. ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வச்சு 4-5 பேர் இருந்தாங்க. ஆனால் ஏன் இன்னும் கூட ஒன்று சொல்லலாமே, குசேலருக்கு 27 பசங்க அப்படின்னுவாங்க. இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே அது அழகாக தமிழில் ஒரு சொலவாடை உண்டு. எல்லாம் வாலு நட்சத்திரமாக இருக்குதுன்னுவாங்க பசங்களை பார்த்து. இப்போ 27 நட்சத்திரங்கள் குசேலருக்கு இருந்து தான் நம்ம படிச்சிருக்கோம். அந்த மாதிரி மக்கள் ஒரு குடும்பத்துலேயும் நிறைய பேர் இந்த காலம் போய் இன்றைக்கி ஒருத்தர் அப்படி இருக்காங்க. குடும்ப கட்டுப்பாடு தீவிரமாக இருக்கும்போது நாம் இருவர் நமக்கிருவர் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருந்தது. சிறிய குடும்பம் செல்வ குடும்பம், ஆரோக்கியமான தாய் மகிழ்ச்சியான குடும்பம். அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்றது. நாம் இருவர் நமக்கு எதற்கு இன்னும் ஒருவர்னு கூட குழந்தை வேணாங்கிற அளவுக்கெல்லாம் ஸ்லோகம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாகவே குழந்தைகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு. உலகத்தில் இளமையான நாடு இந்தியா. கிட்டத்தட்ட அதிகமான பேர் இளைஞர்கள் இருக்கிறதுனால தான் இந்தியா இன்றைக்கி செல்வாக்காக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அதுவும் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உலகத் தொகையில் பார்த்திங்கன்னா தென்கொரியாவில் 0.7 தான் ஒரு பெண்ணுக்கு சராசரியாக குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு. தைவானில் 1, சிங்கப்பூர் 1.1, ஸ்பெயின் 1.16, இத்தாலி 1.18, சீனா 1.2, லித்துவேனியா 1.22, உக்ரைன் 1.22, என்ன கிரீஸ் 1.29 இப்படி இருக்குது. இந்தியாவோட கணக்கு சராசரியாக ஒரு பெண்ணுக்கு 2 குழந்தைகள். அதாவது மக்கள் தொகை சீராக இருக்கணுன்னா ஒரு பெண்ணுக்கு சராசரியாக 2.1 குழந்தைகள் பிறக்கணும். இந்தியாவில் உத்தரப்பிரதேசம், பீகாரில் அதிகமான குழந்தை பிறப்பு இருக்குது. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளாவில் ரொம்ப கம்மியாக இருக்குது. தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.3 to 1.6 தான் இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. இதெல்லாம் கருத்தில் எடுத்துக்கிட்டு தான் ஆந்திர முதலமைச்சர் 3வது குழந்தை பெற்றுக்கிட்டால் 30,000, 4வது குழந்தை பெற்றுக்கிட்டால் 40,000, அவங்க கல்வி செலவெல்லாம் கூட ஏற்றுக்கிற மாதிரி திட்டங்களை அனௌன்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காரு. குழந்தைகள் தான் எதிர்காலம். பெண்மணிகள் நிறைய குழந்தைகளை பெற்றுக்கிட்டு இந்தியாவை வளமுள்ளதாக ஆக்கணும். ஏன்னா சைனா இன்றைக்கி ரொம்ப தடுமாறுதை நம்ம பார்க்குறோம்.